சர்வம் நற்பவையாக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன் மிதுன ராசிக்கு. எந்த ஒரு ரகசியத்தையும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. எப்படியாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரகசியத்தை வெளியே விடக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். தனக்காக வாழக்கூடியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் ஜென்ம குரு ராசியிலேயே குரு பார்த்தீங்கன்னா அமர்ந்திருந்தார். அப்போ எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரு உள்ளே வந்துட்டார். நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டால் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் குரு உள்ளே வந்துட்டார், எங்களுக்கு எங்கள் காட்டில் பணம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அப்படி கிடையாது, பணத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களால் வச்சுக்க தெரியாது, இல்லைனா நீங்கள் நஷ்டம் பண்ணுவீங்க அப்படின்னும். இல்லை சார், எல்லா யூடியூப் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க குரு உள்ளே வந்துட்டார், மட்டும் பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நான் வீடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன். ஸோ அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலை கிட்டத்தட்ட 9 மாதமாக நடந்துகிட்ருக்கு. இடிச்சிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டுருக்கேன். செலவுகள் எனக்கு அந்த இடிச்சிட்டு செய்யக்கூடிய செலவுகள் மட்டும் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆயிருக்கு அப்படின்றார். ஆனால் அந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு அவர் பிளான் போட்டிருந்தாருங்க. இப்போ அந்த இடிச்சிட்டுக்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா 12 லட்சமாக வந்துருச்சு. இப்படி சார் கொடுத்தாரு பணத்தை அப்படின்னா, தன்னுடைய வண்டி வாகனம் மாடு எல்லாத்தையும் விற்றுட்டாரு. நினைவு வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் விற்றுட்டு மறுபடியும் அந்த வீட்டை கட்டுறாரு. மிதுனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ அடிபட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் கேட்பாங்க. ஸோ அந்த குரு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்துருவாருன்னா அப்படி கிடையாது. குருவானவர் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே வரும்போது ஜென்ம குருவாக தான் வருவார். அப்போ என்னென்னா வனவாசம் போகக்கூடியது, வீட்டை விட்டு வெளியேறக்கூடியது தான் கொடுப்பார். இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. முதல்ல இருக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடமில்லாத ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அலைச்சல் அதிகமாக இருந்திருக்குங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா தலையிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் இந்த குரு. குரு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அதுவும் குறிப்பாக அந்த மிதுன ராசிக்காரங்க, குருவானவர் தன் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா கெடுப்பார், தன் பார்க்கக்கூடிய இடத்த தான் பார்த்தீங்கன்னா வளர்ப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த குரு பயிற்சியில் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே மிதுன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணால் ஒரு அவமானத்தை கம்பல்சரி சந்திச்சிருப்பாங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசு கிழவனாக இருந்தாலும் சரி, 5 வயசு பையனாக இருந்தாலும் சரி. 5 வயசு பையன் என்ன பண்ணியிருப்பான், அடுத்த வீட்டு பிள்ளை ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த பொருளை இவன் தான் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி மாறுறது, நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி மாறுது. ஆனால் அங்கே காரணகர்த்தாவாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு லேடியாக தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இது நாள் வரைக்கும் ஒரு அவமானத்தையும் ஒரு அலைச்சலையும் மன வேதனையிலையும் கொடுத்த குரு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே சார் போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு காயத்துக்கு மருந்து போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2வது வீட்டுக்கு வந்திருக்காருங்க. 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, குடும்ப வருமானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த குடும்ப வருமானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரும் பொழுது, உச்சம் பெற்ற குருவாக வரும் பொழுது ஹார்ட் ஒர்க் இன்னும் அதிகமாகும். நிறைய உழைப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நல்லா உழைப்பீங்க, நல்லா காசு அப்படின்ற மாதிரி வரும். அந்த காசு வச்சுட்டு என்ன சார் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எடுத்துக்காட்டு இப்போது ரிஷபராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளை கேட்டு பாருங்கள். எப்படி இருந்தாலும் கடனை பார்த்தீங்கன்னா கடன் கேட்டிங்கன்னா கடனை கேட்ட இடத்துல கொடுத்துருவாங்க. பேங்கில் போய் கேட்குறீங்கன்னா பேங்க்காரன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவனாலே கொடுக்க முடியாது. சார் உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் சார், இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாங்கிக்கிறக்கூடிய கடன் நீங்கள் எப்படி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறீங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ சோதிச்சிருவார். ஸோ அந்த கடனை நல்லபடியாக கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த கடனை நீங்கள் அடைச்சிடலாம். இல்லை சார் நான் கொண்டு போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், எனக்கு தான் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா பணத்தால் அவமானத்தை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய கடனை பார்த்தீங்கன்னா முறையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு குரு தான் இது. உண்மையிலே சூப்பரான குரு, உச்சம் பெற்ற குரு. இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, புது வேலைகள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த குரு கொடுப்பாரு. நல்ல ஒரு பேர் புகழ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்டு. எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த சம்பளங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க.
குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி நடக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் செலவுகள் செய்யக்கூடியது சுப செலவுகளாக வந்து பார்த்திங்கன்னா மாறும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம், நல்ல ஒரு விருத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். இருக்கக்கூடிய சின்ன கடையாக இருக்குது, பெரிய கடையை டெவலப் பண்ணலாமா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுக்கான லோன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறதும், இடமாற்றத்தை கிடைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உண்டுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாக மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க சார், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமியார் நாத்தனாருடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனி குடித்தனம் போகிறதுக்கு நான் கேட்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். தனி குடித்தனம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான ஒரு காலகட்டமாக மாறும். இதனால் வரைக்கும் ஒத்துக்காதவங்க இப்போ வந்து ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நாங்கள் தனி கொடுத்தா தான் சார் இருக்கோம் அப்படின்னா மாமியாரோடைய சப்போர்ட்டும் நாத்தனாருடைய சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்காடா, நான் எனக்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிரியர் சொல்கிறதும் அப்பா சொல்கிறதும் நல்ல ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு கோர்ஸில் போய் சேரணுமோ அந்த கோர்ஸு அந்த காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். உயர்கல்வி யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உண்டு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள், மிதுன ராசி விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் இருக்கும். எந்த பயிர் வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத லாபம் இந்த வருஷம் இருக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத லாபம் இந்த வருஷம் இருக்கும். சரிங்களா? குத்தகைக்கு ஓட்ட போகலாமா சார், இல்லை குத்தகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு இருக்குது, தோப்பு எடுக்கலாமா, குத்தகை காடு ஓட்டலாமா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பண்ணலாம். மிதுனராசிகளுக்கு போன வருடம் இருந்த கஷ்டத்துக்கு உண்டான மருந்து தான் இந்த வருஷம் குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் புதிய பயிர்கள் பண்ணுறது, ஆடு வாங்கிறது, மாடு வாங்கிறது, விவசாய கருவிகள் டிராக்டர் வாங்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு லாபம் உண்டா சார்னா ஆமாம் உண்டு. போட்ட காசை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருக்குங்க. சார் தண்ணி இல்லையே, கரெக்டாக காடு மாற்றி ஓட்டலாமா, தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா குத்தகை காடுன்னு வேறு மாற்றி ஓட்டும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்கும். ஸோ தண்ணி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய குருவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வராருங்க. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆசைகளுடைய நல்ல பெயர் அவங்களுடைய அருள் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறதுக்காக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எந்த வாத்தியார் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வாத்தியார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு வந்து வாங்கி கொடுக்குறது வியாழக்கிழமை இல்லை, இல்லைனா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டானது பேனா, அவருக்கு மெயினாக பேனா தான் தேவைப்படும். ஸோ பேனா வாங்கி கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த வருஷம் நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்க. சார் நான் வந்து வேலையில் இருக்கேன், நான் வந்து ஒரு கூலி வேலைக்கு போகிறேன், நான் யார்கிட்ட சார் வாங்குறது? உங்களுக்கு குரு யாராவது ஒருத்தர் இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மஞ்சள் கலர் ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கி கொடுக்கறது, இல்லை மஞ்சள் கலர் ஒரு சட்டை வாங்கி கொடுக்கறது, கொடுத்து அவங்ககிட்ட மெயினாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதாங்க வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னவங்களாக இருக்காங்க, நான் எப்படி சார் அவங்க காலில் விளையாடுறது அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தா போதும். வயசில் பெரியவங்களா கம்பல்சரி வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்லதாகவே நடக்கட்டும் என என்னுடைய குருவான ஸ்ரீ காகபஞ்சனியும் ஸ்ரீ பகலாதேவியும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் வந்து விரைபெறுகிறேன். நண்பவி அருண்ஜி. நன்றி, வணக்கம்.